சீட்டு எங்கள் லாட்டரி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது. ஆனால் நீ இருக்க வெளிநாட்டில் உண்டு. உண்டுமா கிடையாதா? அதில் ஒரு பரிசு விழுந்துட்டா அவன் கடன்லாம் அடைஞ்சு போயிரும்ல. என்னப்பா? ஆனால் அதுக்காக செய்த முயற்சிகள் உண்டு. பரிசு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வேதனை. ஊருக்குள்ளேயும் கடன், அங்கே போன இடத்துலையும் கடன், இருக்க முடியாத வேதனை, இவைகள்லாம் இருக்குது. கால் வந்துட்டு வா, உன்னை ஜெயிக்க வைப்போம். ராக தூரப்பட்டாச்சு. ஏன் என்னத்துக்கு கேட்டுக்கிட்டு அடையுதிய? கண்ணே கண்மணியே, 3 வருஷ காலமாகவே உன்னுடைய குடும்பத்தில் பொருளாதார சிக்கலும் கடன்களும் மனவேதனை இருக்குது. வீடு இடம் கைவிட்டு போயிருமோங்கிற குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. அடுத்த முயற்சி நம்ம இங்கேருந்து தொழில் பார்த்து பிழைச்சிக்கலாமா அல்லது வேறு எந்த ஊருக்கும் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு கருப்பசாமி ஒரு வழியை காட்டினார்னா அதன்படி போயிடுவோம், நம்மளாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னைய பார்க்க வந்திருக்கிய. இதுதானே உண்மை. என்னடா, சொந்த ஊரில் இருங்க, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தரேன். வியாபாரத்தை உருவாக்குவோம், அதில் உனக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் பணத்தை தரேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு ஃபாரின் சான்ஸ் தரேன். அதில் உன் கடன்லாம் தீர்றதுக்கு வேண்டிய வழியை உகுத்து தரேன். வெற்றி மாலை கொடுப்பான் கருப்பசாமிக்கு. இன்று இது காயாக இருக்கும், நாளை கனியாக மாறும். இது காலத்தின் கட்டாயம், கருப்பசாமியின் சக்தி. பெருமைக்குரியவனாக இருப்பாய். இந்தாப்பா, கடன்லாம் தீர்ந்து உயர்ந்து வருவாய் கருப்பசாமிக்கு. சரி, அப்படியே நின்றுக்காப்பா. நல்லாயிரும்மா, கவலைப்படாண்டாம், தைரியமாக இருக்கலாம். அள்ளித்தந்த பணம் அளவில்லாமல் பெருகும். அதே தொண்டைமான் புதுக்கோட்டை குழந்தையை பற்றி கேட்க வந்தவங்க. சாப்பிட்டு போகணும்பா ஐயா. நீ சொன்ன வார்த்தைக்கும் வா. நில்லுடா, ஒன்றும் இல்லைடா, வா 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 வா. இல்லை இல்லை, வா 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 வா. நெல்லுக்கா 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 நெல்லு. நெல்லு பாயத்து. என்னடா உன் பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? இங்கே வா, தாத்தா பாரு, பக்கத்தில் வா. வா, பக்கத்தில் வா வா வா. சரி, இவனை பேச வைக்கணும், அப்படி தானம்மா? முதல்ல நிற்க வைக்கிறேன், அடுத்து பேச வைக்கிறேன், அடுத்து நடத்த வைக்கிறேன். சரி, இந்த பௌர்ணமிக்கு கூட்டு வா கருப்பசாமிக்கு. வாழலாம் போட்டு இன்னிலிருந்து கல்வி ஞானம் பெருகும், படித்து வருவான். இந்தாப்பா, கடன் விடாமல் காப்பாற்றுறேன் கருப்பசாமிக்கு. அதே புதுக்கோட்டை பிள்ளையின் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தாங்களா யாராவது? வாடா தம்பி வா. யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? வா. கல்யாணம்மா கல்யாணம். இன்னொரு தரம் கும்பிட்டு வா. ராஜா எங்கே காணலை? என்னப்பா, அதுக்காக அவங்க வேலையை விட்டு போக முடியுமா? இன்னொரு தடவை கால் விட்டு வா. பயந்தாங்கொல்லி. எந்த ஊருடா தம்பி? என்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடு. யார் வாரா? உன் வீட்டை விட்டு அப்பாற்பட்டு போனால் ஒரு கம்மாய்க்கரை வருதா? எங்கே இருக்குது? அங்கே கருப்பசாமி இருக்காரோ? முத்து கருப்பசாமி இருக்கார். கால் வந்துட்டு வா.
கெட்டிக்காரன். முதல்ல உன் கடனை தீர்த்து தரேன், அதுக்கு உழைப்பும் பணத்தையும் தரேன். 9 மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றித்தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, அடுத்து பேசுவோம். ஒரு கேள்வியோட முடிச்சுக்காடா. கர்மசாமிக்கு மனநிலை சரியில்லாதது யாருக்குப்பா? மனநிலை என்னது? இவர் யாரு? இவர் யாருண்ணே? என்னவா இருக்கு? வாங்க பக்கத்தில் வாங்க. எவ்வளோ நாளாக இருக்குப்பா? கையை விடுங்க. உங்கள் பேர் என்னண்ணே? உங்கள் அப்பன் பேர்? நான் தெரியுதா உங்களுக்கு? இப்போ புரியல. துலக்கம் தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியுமான்னு சாமிகிட்ட கேட்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. கண்ணுக்கு ஒளி வருவதற்கு 6 மாதம் ஆகும்பா. வர வச்சுருவோம், பார்க்க வைக்கிறேன். இந்தா சக்தி உண்டு. கர்மசாமிக்கு கண் பார்வையோடு என்னை கும்பிட வருவீங்க. வெற்றி உண்டு. அடுத்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் அடுத்து அழைக்கிறேன். வருக, வாங்கி போடலாம். இந்தாங்க பணம். தஞ்சாவூர். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னென்ன பிள்ளைக்கு புரியல? நின்றுக்காங்கண்ணே. முதல்ல என்னென்ன பிள்ளைக்கு என்ன? இல்லை, பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கால் வந்துட்டாங்க. வாழை இலையா இருக்கா? எங்கே இருக்கு? உங்கள் ஏரியாவில் வாழைகள் நிறைய உண்டா? நிறைய இருக்குது. வாழை இலைகள், வாழை மரங்கள் அதிகமாக இருக்குமோ? இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. என்ன கருப்புசாமி பூச்சரத்தை எடுத்து வச்சுருக்க? உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை போய் பார்த்தேன்ப்பா. 6 மாத காலங்களாகவே அவங்களுக்குள்ள மன வருத்தமும் குழப்பமும் நிறைய நடக்கு. இதுக்கு பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல வார்த்தைகள் இந்த குடும்பத்தினுடைய அமைதியை குறைக்கிறது. இதனால் மந்திரதந்திரங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டோம். மந்திரமாய வேலை நடந்தது உண்மையப்பா. அதனால் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் சண்டை சச்சரவு வருவதும் உண்மை. ஒரு சொத்தை பிரிக்கணுங்கிற சூழ்நிலை வரக்கூடிய நிலைமையும் நடக்கும். உடன்பிறப்புக்குள்ள பகையும் நடக்கும். இது அத்தனையும் நடக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்குது. இவைகள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வரார உண்டா? அதான் நிற்கிறார். கால் வந்துட்டு அவர்கிட்ட கேட்க. வரலாம். உன் வீட்டுக்குள்ள பெண் ஒரு பெண்ணினுடைய ஆத்மா தெய்வமாக இருக்குப்பா. அவளை வணங்கிக்காங்க, நல்லது தான். இந்த குடும்பம் ஒற்றுமையாக மலரும். வைகாசி விசாகத்திலிருந்து புனிதம் கிடைக்கும். கடன் தீர்த்து தரேன், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா நல்லா இருப்பா. ஓகே. கர்மசாமிக்கு திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குண்ணே திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். நாதம் என்னும் கோவிலிலே
வரலாம். ஏன் யோசனை பண்ணி வாங்குதப்பா? ரொம்ப ஜாதகத்தை கழிக்கக்கூடாது, ரொம்ப பொருத்தம் பார்த்து வேண்டாம்னு சொல்லக்கூடாது. 8 பொருத்தத்துக்கு மேலே உள்ள ஒரு ஜாதகம் வரும், அதுவே கல்யாணம் முடிச்சுக்காங்க, வெற்றி உடையதான் நடக்கும். இப்போ தான் அந்த விதி நடக்க போகுது, அதுதான் நான் உன்னை கூப்பிட்ருக்கேன். பொறுமையாக இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது. காப்பாற்றி தரேன். அடுத்து பத்திரிகையை கொண்டு என்னையை பார்க்க வருவேன். நல்லா கர்பசாமிக்கு இந்த பூவை கொண்டு போய் பூஜை அறையில் வைக்கணும், சாதாரண நினச்சிடக்கூடாது. கர்பசாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டது யார்? கடன்களால் பாதிக்கப்பட்டது. கல்யாணம் முடித்தவனை கூப்பிட்றேன். கால் வந்துட்டு வரலாம். கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. இன்னொரு தரம் இந்த பாட்டு என்ன முரடமுத்துன்னு ஒரு படத்தில் தானே? முரடமுத்து தானே? சிவாஜி சார் நடித்த படம் தானே? வெள்ளை புறாவின் கூட்டினிலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா, கள்ளப்புறாவின் செய்கையினால் கலங்குதம்மா இந்த குடும்பம் என்னும் புறா. தேவையில்லாத ஒரு நட்பால் குடும்பத்துக்குள்ள மன வருத்தங்கள், பேச்சுவார்த்தையில் மரியாதை குறைவுகள், உள் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத, ஒற்றுமை இல்லாத துன்பம், சண்டை சச்சரவு, இது எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ள நடக்குது. தேவையில்லாத ஒருத்தருடைய தூண்டுதலால். அதுதான் கள்ளப்புறா. புரியுதா? 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலும் நஷ்டம், உன் பணமெல்லாம் வெளியில் கிடக்கும், உனக்கு பணம் வந்து சேராது. நீ தான் இப்போ அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற நிலைமையில் மாட்டிக்கிட்டு முடிப்ப. இதான உண்மை. காலில் வந்துட்டுவாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த பத்திரம் இன்னொருத்தன் அதே மாதிரி பத்திரம் வச்சுருக்கானே, இன்னொருத்தன் அந்த மாதிரி பத்திரம் வச்சுருக்கான். கண்ணை மூடு, அதுக்குள்ளே போகிறேன். 3 மாத காலத்தில் அதுக்கு ஒரு தெளிந்த பத்திரத்தையும் எடுத்து தரேன், அதுக்கு ஒரு விலையும் வச்சு விற்று தரேன். வாமா, அதில் கடனும் தீரும், குடும்பமும் மாறும். சாப்பிட்டு போங்க. கர்பசாமிக்கு தஞ்சை மாவட்டம். கர்பசாமி, எனக்கு கல்யாணம் நடக்கணும், என் கடனும் தீரணும். மொத்த கல்லும் குத்தி ஜொலிக்குதடி. சூடிய பூக்கள் வாடிவிடும், சூடாத மலர்கள் சூடுவதற்கு காத்திருக்கும். என்னடா வேணும் தம்பி? கடத்தை அடைக்கணுமா, முதல்ல கல்யாணத்தை நடத்தணுமா? கடத்தை அடைச்சா போதும், கல்யாணத்தை பின்னால் பார்த்துக்கலாம். கட்டிக்காரவே, காலில் வந்துட்டு வா. உங்கள் அண்ணன் இப்போ பணத்துக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் போலுக்கு. உங்கள்கிட்ட சொல்லலையா? அதை பற்றி சொல்ல வைக்கிறேன். உன் கடன் தீரும், உனக்கு வருமானமும் பெருகும். ஒரு வழியை வகுத்து தரேன், வெற்றி ஆகிக்குவா. 21 நாட்கள் கால அவகாசத்தில் எல்லாம் நடக்கும். ஒன்றும் கழுத்து நெரிக்காண்டாம், இந்த நெருப்பிலேருந்து விட்டுட்டேன். போ, இந்த பணத்தை வச்சுக்கோ. நல்லா அடுத்து பேசுவோம்பா. கர்பசாமிக்கு மைசூர். மைசூர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடு. எது ஒரு முக்கூடலில் இருந்துக்கிட்டு மைசூருக்கு எந்திக்க நிற்கிறியா? அதுக்கு அங்கே நிற்கணும். யூடியூப்பில் வரும், வாங்கிட்டு போங்க. ஒருத்தருக்கா இவன் கொடுத்தான், இல்லை ஊருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தான். இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா.
படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவனோ தெருவில் நின்றான். இன்னொரு தரம் கால் வந்துட்டான். வாப்பா, கோடிகளை ஒட்டி ஒருத்தனை நம்பி பணத்தை கொடுத்துருக்கிய. நீ மட்டும் கொடுத்துருக்கலான்னு அடுத்தவங்கிட்ட வாங்கியும் கொடுத்துருக்கிய. எவ்வளோ பெரிய கட்டிக்காரத்தனம் பண்ணியிருக்க நீ. ஆனால் அவனுக்கு பணம் வரும் என்று அவன் சொன்ன வார்த்தை அனைத்தும் பொய். நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. இன்னும் 15 வருஷங்கள் ஆகிடுது இந்த கதை ஓடி. எத்தனை வருஷம் ஓடிடுது? 15 வருஷம் ஓடிடுது. ஆர்பி ரைஸ் புல்லிங்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தன் ஒரு 10 குரூப் இருக்குது, பல்லாயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பணத்தை கொடுத்து இழந்தவன் தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உண்மையா இல்லையா? தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உங்கள் பேரெலாம் நெட்டில் ஏறியாச்சு, உங்கள் பேருக்கு அக்கௌண்ட்லலாம் நாங்கள் புக் பண்ணிட்டோம், உங்களுக்கு 500 கோடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் உங்களுக்கு பணம் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவன்ட்ட 1 கோடியை வாங்கிட வேண்டியது. இப்படி பல பேர்கள்ட்ட ஷேரிங்ஸ் 10 லட்சம் 20 லட்சம்னு வாங்கி குரூப்பாக முன்னேறிக்கிட்ட 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டி அவன் பாட்டு நல்லா இருக்கான். இதை கொண்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் கொடுத்தவன்ட்ட எந்த ரெக்கார்ட்ஸ் ஆதாரமும் கிடையாது. உங்கள்கிட்ட கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. ஏன்? இது சைலண்டாக தான் முடிக்க முடியும். நீங்கள் கொடுத்த பணத்துக்கு எழுத்தெல்லாம் தர முடியாது, ரசீதெல்லாம் தர முடியாது. பணம் பொண்ணும் போல் வரும், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணி கோடியாக வாங்கியாச்சு. ஒருத்தர் இருக்கான், எனக்கு பணம் வரப்போகுது, உனக்கு நான் அதில் ஒரு ஷேர் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாதம் ஒருத்தர்கிட்ட 3000 வாங்கி இன்றைக்கி 25 லட்சம் கடன் வாங்கிட்டான். கடைசியில் இவனும் பிழைக்கலை, அவனும் பிழைக்கலை. என்ன கேட்டால் ஆண்டவன் தருவான். அவங்க ஆண்டவன் எப்படி தருவார்? நீ செய்கிறதே முட்டாள்தனமாக செஞ்சுட்டு கடவுள் மேலே நீ பாரத்தை போடலாமா? இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரேன், நீ கொடுத்த பணத்தை வாங்கி தரேன், ஆனால் நீ நினைக்கிற அந்த கோடியான பணம் வராது. உன் பணத்தை வாங்கி தரேன், கால் வந்துட்டு வா. இப்போ நான் சொன்னதை புரிஞ்சவன் ஆர்பியில் உள்ளவன் நிறைய பேர் இருப்பான். ஒரு பொம்பளை 45 லட்சத்தை கொடுத்துட்டா புருஷனுக்கு தெரியாமல். கெட்டிக்காரி மச்சான் கண்டுக்கிட மாட்டேக்கான், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி 45 லட்சமும் கொடுத்துட்டான். கொடுத்தது யாருன்னா அவளுக்கு மருமகன் வரவன லேசாக மைஸாக பேசி, அத்தை நான் ஒன்றை ஏமாற்றுவேனா அத்தை அப்படி சொல்லியே ஏமாற்றி 45 லட்சம் வாங்கிட்டான். கடைசியில் பார்த்தா நான் உங்களை நம்பி அவன்கிட்ட கொடுத்தோம்னு அவன் சொல்ல, மருமகனை நான் உங்களை நம்பிலாம் தந்தோம்னு இவா சொல்ல. ஆக மொத்தம் இப்போ புருஷனுக்கும் தெரிஞ்சாச்சு, பிள்ளைக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ அம்பலத்தில் சொலவு கட்டி வாழுதான். புரியுதா? பண ஆசை எப்பேற்பட்ட தவறான வழிகள்லையும் மனிதனை தள்ளிவிடும். புரியுதா? ஒரு பொம்பளை வந்தா புருஷனுக்கு தெரியாமல் 65 பவுன் நகையை தூக்கி ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டா. ஒரு ஆம்பளைட்ட ஒரு பொம்பளை 65 பவுன் நகையை தூக்கி கொடுத்துட்டான். 65 பவுன் நகையை அவன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் 100 பவுனாக தரேன்க்கா. அவன் இந்த 65க்கே வழி இல்லாமல் அந்த பேவுள்ள இவங்ககிட்ட வாங்கியிருக்கு. அவனுக்கு 100 பவுன் என்றைக்கு வருதுன்னு இவளுக்கு தெரியாமல் இவா கொடுத்தான். அவன் பொறுத்தான் தற்கொலை பண்ணி சாவட்டுமா இல்லாட்டா என் நகையை சாமி வாங்கி தந்துடுமான்னு அவன் வந்து இங்கே காட்டான். கொடுக்கறது எவனும் என்னையை தெரிஞ்சு கொடுக்கல, ஆனால் அதை வாங்கிறதுக்கு மட்டும் என்னையை தெரிஞ்சு வாங்க வந்துடுவான். அதுதான் கடவுளுடைய பலன். என்ன உன் பணத்தை நான் வாங்கி தரேன், கால் வந்துட்டுவான். எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் அடுத்தவனுக்கு பணத்தை ஆதாரம் இல்லாமல் கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டுங்க, வாங்கிறதையும் நிப்பாட்டுங்க. முதல்ல வாங்குகிற புத்தி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுக்குற புத்தி கூடுதல் வரும். உண்மையா இல்லையா? இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுங்க, அதுதான் நல்லது. அடுத்தவரை மாதிரி வாழணுங்கிறதுக்காக அள்ளி கட்டிக்கிட்டு வாழணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தானாக தேடி வரும், வீடு தேடி வந்துடும். வருமா வராதா? புத்தியை திருத்துங்கள், மனதை நிதானம் செய்யுங்கள், ஆவேசத்தை அடக்குங்கள், ஆசையை நிறுத்தி விடுங்கள். இதுதான் நம்ம தத்துவம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு என் முன்னால் கண்ண முடிவு உட்கார்ப்பா. கர்மசாமிக்கு வரலாம்.
ஊரை விட்டு போயிடலாமாடா அப்படி நினைக்கியா? செத்து போகாத. உன் பணத்துக்கு 3 மாத கால அவகாசத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி 1/3 வாங்கித்தாரேன், 3ல் 1 பங்கு வாங்கித்தாரேன். முதல்ல கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெயிச்சு வாப்பா, போய் உட்கார். நடக்கும், நிச்சயமாக நடக்கும், ஜெயிச்சு வருவேன். போயிட்டு வா. ஆமாம். அப்புறம் கர்மசாமி ராம் நாட்டு பகுதி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதில் மனதாலும். இது யாரு? அப்படியா? இப்போ என்ன செய்யணும்? உன் பிள்ளைக்கு பேச்ச வைக்கணும். கால் வந்துட்டாங்க. பேச வேண்டிய பிள்ளைய கையில் கொண்டா. இவன் தானா? இவன் இல்லை, வாழ. உன் பேர் என்னடா? கக்கா புக்காவா? மைக்கில் பேசுந்தா. அம்மா சொல்லு. அம்மா. டேய் அம்மா சொல்லுடா. அம்மா. எவ்வளோ நாளாக பேசலம்மா இவன்? காற்றை பற்றி எதுவும் டாக்டர் சொன்னாங்களா? இந்த காதுகளை பற்றி. உன் பையனை பேச வச்சுருவோம். 3 வார்த்தை இப்போ பேசுவானே. ஆ, பேச வச்சுருந்தேன். தைரியமாக இருங்க. 3 பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க. சரியா? கர்மசாமிக்கு இந்த தாராளமாக இந்த கர்மசாமிக்கு பேச வச்சுருவோம். கால அவகாசம் 3 பௌர்ணமி இருக்குது. பொறுமையாக இருக்கணும். பேச வச்சு தரேன். ஜெயிச்சுவாங்க. உன் பிள்ளைக்கு குறை இல்லைப்பா, வீணாக கவலைப்படாத. அதே ராம்நாட்டு பகுதி. என்னுடைய வாழ்க்கையில் கடன்கள் தீரணும், பொருளாதாரம் உயரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன கடன்? கால் நின்றுணும். இன்னொரு தரம் வா, பக்கத்தில் வா. இந்தா அள்ளி தந்தேன், ஆனந்தமடைவாய்.